வாரம் முழுக்க சமைக்கிறோமே, சரி சண்டேவாவது லீவு கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். அவர் வெயில் அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லிட்டே இருந்தாலும் நாங்கள் விடுற பாடில்லை. இன்னைக்கு கண்டிப்பாக ஹோட்டல் கூப்பிட்டு போகிறீங்க, நான்வெஜ் மீல்ஸ் கட்டுன்னு கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு வெயிலை பார்க்காம டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் 3 பேரும். சரியான சூடு, செம்ம வெயிலுங்க. நம்ம என்னமோ சுக்குபாய் போகலான்னு பிளான் போட்டால் இவர் பாய் கடைன்னு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். சரி இங்கே நான்வெஜ் மீல்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கடை உள்ள போனோம். 12:50க்கெல்லாம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எங்களை தவிர ஒருத்தரையும் காணோம். என்னப்பா இங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம என்னவோ நான்வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்தால் என் பொண்ணு எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிடுச்சு. சரி ஒரு மீல்ஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு பிரியாணி ஒன்று ட்ரை பண்ணலான்னு வாங்கினோம். மீல்ஸை நைஸாக உசாராக அவரு தூக்கிக்கிட்டாரு. எங்களுக்கோ பிரியாணி கொடுத்துட்டார். ஆஸ் யூஷுவல் பிரியாணி சாப்பிட பிடிக்கல, பட் ஓகே பாப்பாக்காக சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். ஆனால் சொல்லக்கூடாது, பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. சரி வந்தது தான் வந்துட்டோம், நான்வெஜ் மீல்ஸ் தானே கிடைக்கல, இப்போ சீ ஃபுட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒரு ப்ரான் ஃப்ரை எல்லாமே வாங்கிட்டோம். என் பொண்ணும் உஷாரா தந்தூரியை வாங்கிட்டா. ஐயோ என்னடா இவ்வளோ வாங்கிட்டோமேனு பில்லை பார்த்தா 878 தாங்க வந்தது. ஆனால் ஓகே தான், இந்த ப்ரைஸ்க்கு ஃபுட்டு எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் நான்வெஜ் மீல்ஸ் நல்லாவே இருக்கும், போய் ட்ரை பண்ணுங்கள்.